Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம பெல்லில் ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பெல்னு கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா பெல்லுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த bellindia.in அப்படிங்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் கரியர்ஸை ஓப்பன் பண்ணி இதில் ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலர்ட் மெசேஜுக்கு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டெம்பரரி போஸ்ட் ஆஃப் ட்ரெயினி இன்ஜினியர் 1 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லிங்க்குக்கான டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய லிங்க் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா February 28 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்மார்ட் சிட்டி பிஸ்னஸுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த போஸ்ட் வந்து இது வந்து ஒரு டெம்பரவரி பேசிஸ்க்கான போஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸாக நமக்கு இங்கே தனியாக எந்தெந்த ஜோன் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தில் வந்துட்டு நமக்கு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு இது எல்லாத்தையுமே சேர்த்து அரௌண்ட் 131 போஸ்ட் இருக்குது. அண்ட் ரிசர்வேஷன்ஸில் நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் கிராஜுவேட்டாக இருந்தால் 28 இயர்ஸ் வந்து நமக்கு அப்பர் லிமிட்டாக இருக்கணும். அண்ட் எம்இ எம்டெக்காக இருந்தால் 30 இயர்ஸ் வந்து அப்பர் லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதனுடைய எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷனில் நமக்கு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் வந்து இருக்கணும். இன்ஜினியரிங்கில் எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், electrical and electronics, computer science and engineering, information science and information technology. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55% வந்து நமக்கு மார்க் இருக்கணும் அக்ரிகேட்டாக ஜென்ரலுக்கு. அண்ட் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் என்ன அப்படின்னா பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸாக இருந்தா அப்படின்னா 28 இயர்ஸ் வந்து நமக்கு அப்பர் லிமிட்டாக இருக்கணும். அண்ட் எம்இ எம்டெக்காக இருக்கவங்களுக்கு 30 இயர்ஸ் வந்து அப்பர் லிமிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து ரிசர்வேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ இந்த ட்ரெயினிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இனிஷியலி ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெனுமரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு எல்லாமே சேர்த்து நமக்கு 30,000 per month இருக்கும். செகண்ட் இயருக்கு 35,000 அண்ட் தேர்ட் இயருக்கு அரௌண்ட் 40,000 இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஐடி சப்போர்ட் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ப்ரிஃபர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசிடென்ட் என்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் இது மூணுமே வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கணும். இல்லை ரீஜனல் லாங்குவேஜ் எந்த லொக்கேஷனுக்கு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெயினிங் இன்ஜினியருக்கான என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயில்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை இன்டர்ன்ஷிப்ஸையோ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே வந்து சேர்த்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கும்.
ரிட்டன் டெஸ்ட் எப்போ இருக்கும் என்ன எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு மெயில் ஐடிக்கு எல்லா இன்டிமேஷன்ஸுமே வரும். 85% மார்க்ஸ் வந்து நமக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கும் அண்ட் மீதி 15 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூக்கு இருக்கும். 1:5 ரேஷியோவில் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் உடைய லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்து கம்பெனி வெப்சைட்டில் வந்து இருக்கும். அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இமெயிலில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கூகுள் ஃபார்மில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க்கை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து February 28 March 13 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்காமல் நமக்கு வாக்இன் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா அந்த கூகுள் ஃபார்மில் ரெக்வயர்ட் ஃபார்ம்ஸ் அதாவது ஆஸ்ட்ரிக் ஃபார்ம் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு சென்ட் ஆயிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பிரிண்ட் எடுத்துட்டு அது கூட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாக்இன் அப்போ நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், எம்இ எம்டெக் ஆர் பிஇ பிடெக் அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட்ஸ் அண்ட் கேஸ்ட், கம்யூனிகேட்டிவ், டிசபிலிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட் இது எல்லாமே. ஸோ அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் இன்கேஸ் நம்ம ஏதாவது பிஎஸ்யூஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் கேண்டிடேட்ஸாக இருந்தோம் அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டையும் நம்ம கொண்டு வரணும். அண்ட் பேமெண்ட் பண்ணதுக்குடைய ரிசிப்டுடைய காப்பியும் கொண்டு வரணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 150 rupees. ஸோ அதுக்கான லிங்க்கையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். ஸோ இப்போ இந்த கூகுள் ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். நம்மளுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி வந்து இங்கே கிடைக்கும். இல்லை நம்ம வேறு ஏதாவது மெயில் ஐடி மூலமாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் பர்டிகுலர்ஸான இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஏஜ், ஜெண்டர், marital status, religion, category, address and mobile number, email ID, qualification, அதில் discipline என்ன, percentage of marks என்ன, எந்த இயர் ஆஃப் பாசிங், ஆர்கனைசேஷன் என்ன, டியூரேஷன் என்ன, டெசிக்னேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட், கரண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கோமா இல்லையா, இல்லை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், பேமெண்ட் ரிசிப்ட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.